ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு வீடியோ பார்த்தோமே தெரிஞ்சிருக்கும், மீன் பொரித்தல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு என்னென்னா, என்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா, மீன் பொடி வச்சு நாங்கள் பொரிக்கிறோம், ஆனால் பொடியெல்லாம் கீழே இறங்கிடுது எண்ணெயிலேயும், பொடி வந்து மீன்லேயே நிற்க மாட்டேங்குது, இல்லைன்னா ரொம்ப உரப்பாக இருக்குது, டேஸ்ட்டே வர மாட்டுது, மொறுமொறுன்னு வர மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாறை மீன். இந்த மீனில் நாங்கள் போட்டிருக்க பொடி வந்து மீன் பொடி கிடையாது, சிக்மார்க் சிக்கன் பொரிக்கிற பொடி 10 ரூபா பொடியை தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது கூட கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். கடலெண்ணெய் வந்து இதுக்கு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய், அது ஒரு பொடி, அந்த பாக்கெட் வந்து ஒரு பொடி சேர்த்துருக்கோம். சேர்த்து ஃபுல்லாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு காற்றுலையும் காய வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்க ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா அதில் சப்பாயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, பொரிக்கும் போது அந்த பொடி வந்து கீழே வந்து இறங்காது, எண்ணெயில் இறங்காது, எண்ணெயும் குடிக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்கிறோம். இது நல்லா காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க உப்பு உரப்பு எல்லாமே மீனில் இறங்கிரும். நல்லா பொரியும் போது நல்லா பொரியும். இந்த எண்ணெய் ஏற்கனவே நம்ம ஊற்றி தானே வச்சுருக்கோம், அதில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரிக்கும்போது இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வரும். நிறைய பேர் வடச்சட்டியில் போட்டு பொரிக்கிறீங்க, அப்புறம் அது உடஞ்சிருச்சு, மீன் எடுக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு பரட்டி போடும்போது உடஞ்சிருச்சுங்கிறீங்க. தோசைக்கல்லே அடி வந்து கொஞ்சம் கனமான தோசைக்கல் இருக்கும், அதில் போட்டு பொரிக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பரட்டி போடுறதுக்கும் சரி, அதை பொரித்து எடுக்கிறதுக்கும் எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது. இதே போல் பொரித்து எடுத்த மீனை பாருங்கள் நல்லா எப்படி மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching.